அதிகம் ப்ரோட்டீனான ஹெல்த்தியான பன்னீர் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சொல்கிற ப்ரொசீஜரில் நீங்கள் பன்னீர் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. இந்த மாதிரி செய்கிறதுனால நீங்கள் இந்த பன்னீரை வச்சு நீங்கள் கடாய் பன்னீர், பன்னீர் பட்டர் மசாலா 65 இந்த மாதிரி சாப்பிடும்போது செம சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க. இது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொதிக்க விட வேண்டாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் லெமனை வந்து நல்லா புனிஞ்சு வச்சுக்கணும். சீட்ஸ்லாம் எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ஒரு ஃபில்டரில் வந்து ஒரு காட்டன் கிளாத்தை வந்து நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க கீழே சல்லடையில். நான் காட்டன் கிளாத்துக்கு வந்து ஒரு டவல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் டவல் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா அதாவது ஒயிட் வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பன்னீரில் நம்ம லெமன் சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்பு தன்மை இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக நல்ல தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த டவலை வந்து அப்படி ஸ்லோ மோஷனில் அப்படி அழகாக எடுக்கும்போது சூப்பராக டவலை கொஞ்சம் கூட வந்து அந்த பன்னீர் பாட் வந்து டச் பண்ணாமல் சூப்பராக அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா. நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் தான் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுலேயே வந்து ஸ்கொயர் ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன்.